வணக்கம். நான் ராணா யஷ்வந்த் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நாள், மாதம், வருடம் இது எல்லாமே எண்ணிக்கையுடைய பகுதி தான். நேரம் அப்படிங்கிறது அந்த நேரத்தை புரிஞ்சுக்கிறதுக்கும் நிகழ்வுகளை நடத்துறதுக்கும் நினைவில் வச்சுக்கிறதுக்கும் எளிமையாகவும் இருக்கணும். இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையுடைய வரலாறு போய்கிட்டு இருக்கு. நம்மளுடைய நினைவுகளெல்லாம் மறக்கலாம். ஆனால் நாள், மாதம் இது எல்லாமே ஒரு புதுமையாக தான் இருக்க செய்யுது. புதிய நாள், புதிய மாதம், புத்தாண்டு, புதுமைக்கு பொருள். நாம் பழசு எல்லாத்தையுமே விட்டுடுறோம். அது மட்டும் இல்லாமல் பழசை விட்டுட்டு புதுசுக்கு மாறும்போது புதுசாக என்ன செய்யலான்னு யோசிப்போம். 2024 முடிஞ்சு 2025 தொடங்க போகுது. நாம் இப்போது ஆச்சாரியா பிரசாந்த் அவங்க முன்னாடி இருக்கோம். வணக்கம் சார், உங்களை வரவேற்கிறோம். புது வருடம், புதிய கனவு, புதிய உறுதி, இது எல்லாத்துலேயும் மனுஷங்க அதிகமாக சிந்திக்கிறது. இந்த முறை நான் அதை செய்வேன், இந்த முறை நான் இதை செய்வேன், இந்த முறை அதை செய்யணும் இதை செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க அப்படி நினச்சிக்கிட்டு பழைய வாழ்க்கைக்கு திரும்பவும் வந்துடுறாங்க. ஆனால் இந்த புத்தாண்டு 2025 எந்தளவுக்கு சவால்களோடையும் ஆபத்துகளோடையும் சாத்திய கூறுகளோடையும் இப்போ உங்களை கேட்டுக்கிட்டு இருக்கவங்க எந்த ஒரு உறுதியோட புத்தாண்டில் அவங்க நுழையணும் அப்படிங்கிறது தான். நாம் புத்தி கூறுகளையும் ஆபத்துகளையும் சவால்களையும் பற்றி பேசும்போது முதல்ல உலக ரீதியாகவோ பொதுவாகவோ நடைபெறதை பற்றி புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தனிப்பட்ட முறையில் அதுக்கான தொடர்பு இருக்கான்னு நாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ வரப்போகிற புத்தாண்டு ரொம்பவே சவால்களோடு தான் இருக்கும். இரண்டாம் உலகப் போருக்கு அப்புறமா 1 இல்லை 2-3 இடத்துல போர்கள் நடக்கிற மாதிரியும் மற்ற ஒரு சில இடங்களில் போர்கள் உருவாகிறதுக்கான சூழ்நிலையும் இருக்கிற மாதிரியான ரொம்ப குறைவான ஆண்டுகள் தான் இப்போ நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டு இருக்கு. நான் 2025 பார்க்கும்போது நான் முதல்ல பார்க்குறது இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற 2 யுத்தங்களோட முடிவு என்ன ஆக போகுது அப்படிங்கிறது தான். ரஷ்யா, உக்ரைன், அப்புறம் மத்திய ஆசியாவில் நடக்கிற ஒரு பெரிய சவால். இது எங்கேருந்து வருதுன்னு நாம் அப்புறம் பார்க்கலாம். ஆனால் இதுக்கான தொடர்பு மனித மனதோடு தான். ஆனால் என்னுடைய தனிப்பட்ட முறையில் நான் இதை செய்வேன். எப்படி நடந்து கண்டிப்பாக செய்வேன். முதல் விஷயம் இது. 2வது நடந்துட்டு இருக்கிற யுத்தம் நின்று போனாலும் அது ஆபத்து தான். 2024 நடந்ததை விட அது பெரிய ஆபத்தாக இருக்கும். 2025 அது பெருசாகும். 2026, 27 அது இன்னும் பெருசாகும். 20 வருஷம் 50 வருஷத்துக்கு அப்புறம் அது எந்த அளவுக்கு பெருசாகும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதை பெருசுன்னு சொல்கிறதுக்கு நிறைய மனுஷங்க மிஞ்சி இருக்க மாட்டாங்க. குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்ச். ஸோ கிளைமேட் சேஞ்ச் 2024 நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 365 நாட்களில் 95% நாட்கள் ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட் எங்கேயாவது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்தியாவில் பல இடங்களில் நடந்துக்கிட்டு இருக்கு. உலகத்தில் இருக்கிற வெவ்வேறு இடங்கள்லையும் இந்த ஆண்டுக்கான அதிகமான வெப்பமான நாளை எடுத்துக்கிட்டா அப்போ உணராத அளவுக்கு நம்ம மனுஷங்க உணர்ந்திருக்காங்கங்கிறது தான் உண்மை. இது வரைக்கும் இருந்ததுலேயே மிகவும் வெப்பமான ஆண்டு எது? இது வரைக்கும் இருந்ததுலேயே மிகவும் வெப்பமான ஆண்டாக இருந்தது 4 வாரம் 4 மாதம் ஆவரேஜாக எடுத்தாலுமே ரொம்பவும் வெப்பமான ஆண்டாக இருந்தது. இது ஒன்றும் பயங்கரமான விஷயம் இல்லை. ஆபத்தான விஷயம் 2025 விட 2024 குளிர்ச்சியாக இருக்கிறது மட்டும்தான். அப்படின்னா 2025 அதிக வெப்பமாக இருக்குமா? அது மட்டும் இல்லை, 2026 2025 விட அதிக குளிர்ச்சியாகவே இருக்கும். நாம் 2024 பார்க்குறத விட இருக்கும். அப்போ இது ஒரு தொடர் செய்முறையாகிடும். தொடர் செய்முறையாக மட்டும் இல்லாமல் இதோட முடிவு நம்ம முடிவோடு சேர்ந்துருக்கும். நம்மளுடைய அழிவுன்றது கூட பயப்படக்கூடிய விஷயமே கிடையாது. நாம் எல்லாத்தையுமே அழிச்சிட்டு அழிவோங்கிறது தான் உண்மையாலே பயங்கரமான ஒரு விஷயம். மனுஷ இனம் எப்படிப்பட்டதுன்னா எல்லா உயிர்களையும் அடியோடு அழிச்சிட்டு தான் அழிஞ்சு போக போகிறோம். இல்லைனா
அழிய போகிறதுக்கு நம்மளுடைய சுயநலத்தால் மற்ற உயிரினங்களை எதுவுமே செய்யாமல் அழிஞ்சு போயிடும். இந்த பேரை அழிவுக்கான ஒரு விதமான வாட்டர் ஷீட் இயரா 2025 இருக்க போகுது. நாம் இப்போ பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் எத்தனையோ டஜன் உயிரினங்கள் அடியோடு அழிஞ்சிருச்சு. நான் இந்த விஷயத்தை என் கூட பேச வர எல்லார்கிட்டையுமே சொல்கிறது. ஏன்னா இந்த நேரத்தில் உயிரினங்கள் அழிஞ்சு போகிறது அப்படிங்கிறது தற்காலத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஃபேக்டாக இருக்குது. இதுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய காரணம் என்னென்னா climate சேஞ்ச். பாருங்கள், டெல்லியில் இப்போ இருக்கிறதெல்லாம் ஏர் குவாலிட்டி இன்டெக்ஸ் இப்படியெல்லாம் அதிகமாக இருக்கிறது. இது கட்டுமான வேலைகள் அதிகமாக நடக்கிறதாலோ விவசாய கழிவுகளை நாம் அதிகமாக எரிக்கிறதுனாலையோ கிடையாது. ஒரு வண்டியிலேருந்து வர புகை, காலநிலை மாற்றம், இது எல்லாத்தையும் சேர்த்து தான் இப்படி இருக்குது. ஆனால் நாம் இதை புரிஞ்சிக்க மறுக்கிறோம். அதை மட்டும் இல்லை, ஏற்றுக்கவும் நாம் இதை மறுக்கிறோம். 2025 வாட்டர் ஷெட் இயராக இருக்கும். அதை சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, விஞ்ஞானிகள் சொல்கிற மாதிரி நிறைய ஃபீட்பேக் சைக்கிள்ஸ் அதெல்லாம் இப்போ ஆக்டிவேட் ஆக போகுது. ஃபீட்பேக் சைக்கிள்ஸ்னால் என்னன்னு நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம். ஒரு முறை தொடங்கிட்டா நாம் அதை நிறுத்த முடியாது. அதனால் 2025 எல்லாமே நம்ம கையை விட்டு போயிடும். காலநிலை மாற்றத்தை நிறுத்தலாம், 1.5 டிகிரிக்குள்ளே கடத்தப்படலான்னு நாம் சொல்கிறதெல்லாம் சாத்தியமே இல்லை. அதாவது நம்மால் இனி காலநிலை மாற்றத்தை நிறுத்த முடியும்னு சொல்லவே முடியாது. அதான் உண்மை. அதனால் புது வருஷம் நமக்கு ஒரு பெரிய சவாலை, பெரிய ஆபத்து இருக்குது. நாம் யுத்தம், கிளைமேட் சேஞ்சை பற்றி பேசணும். இனி நாம் பேசுகிற அடுத்த ஆபத்து நம்ம சேரும். அது சோஷியல் மீடியா. சோஷியல் மீடியா ஏன் பெரிய ஆபத்து? ஏன்னா அது நம்ம மனுஷனை பற்றி பேசுகிறோம். மனுஷன்னா அவனுடைய சிந்தனை, அவனுடைய மனசு. சோஷியல் மீடியா மனுஷங்களுடைய மனசு மேலே இது வரைக்கும் நடந்துராத ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். நாம் சரியாக சிந்திக்க முடியாமல் போயிட்டோம். எந்த ஒரு விஷயத்துலையும் கவனம் செலுத்த முடியாமல் நம்ம போயிட்டோம். நம்மளால் சரியாக கேட்டு புரிஞ்சிக்கவே முடியல. இது எல்லாருக்கும் இப்படி தான் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் சோஷியல் மீடியாவை பயன்படுத்துகிறவங்களுக்கு, வழக்கத்தை விட ரொம்ப அதிகமாக பயன்படுத்துகிறவங்களுக்கு இது ஒரு மனநோயாக மாறி வரும். இந்த நூற்றாண்டுடைய மிகப்பெரிய தொற்று நோயான தனிமைக்கும் இதுக்கும் நிறையவே தொடர்பு இருக்குது. இது மனுஷங்களுக்குள்ள ஒரு லோன்லினஸை ஃபீல் பண்ண வைக்கும். அது ஒரு 15 புகையிலைக்கு சமம். இது பெரிய கேள்வி. இதில் நான் பார்த்தது, பல இடங்கள்லையும் நான் படித்தது, மக்கள் தொகை வேகமாக அதிகரிச்சுக்கிட்டே வருது. அதே வேகத்தில் மனுஷனும் கொஞ்சம் கொஞ்சமாக தனிமையாகிட்டே வருது. நிறைய இடத்துல நடக்குது. சோஷியல் மீடியா, ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒவ்வொரு அறையிலையும் அடைச்சி வைக்கப்படுறது. நண்பர்களுக்கிடையேயான தொடர்பு எல்லாம் துண்டிக்கப்பட்டுட்டு சமூக வலைத்தளத்தில் அவங்களுக்கு தொடர்பு ஆகிடுது. ஆனால் மனுஷன் தனிமையாக ஒரு தனி உயிரினமாகவே அவன் மாறிக்கிட்டு வந்துடுறான். தனிமைப்படுத்தப்படுறாங்க, சிறையில் அடித்தா மாதிரி தனிமைப்படுத்தப்படுறாங்க. இது பலவிதமான மனசோர்வை உண்டாகுது. மேலும் சமூகத்துக்குள்ளே பலவிதமான நோயும் வருது. இந்த ஆபத்துலேருந்து தப்பிக்க வழி இருக்கா? பாருங்க, தீர்வு என்னன்னா, அல்காரிதத்தை ஏதாவது ஒழுங்குமுறை அமைப்போட தான் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும். ஏன்னா அல்காரிதத்துக்கு பின்னாடி லாஜிக் இருக்குது. அந்த தர்க்கத்தை மனுஷனே வழங்குறான். நியூஸ் ஃபீடில் தானாக வந்துடுன்ற அவசியம் இல்லை. அது உங்களுடைய ஆசைகளை கண்டுபிடிச்சி உங்கள் ஆசைக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் உங்ககிட்ட காட்டிக்கிட்டே இருக்கும். ஆமாம், உங்களை பிடிச்சதுக்கப்புறம் உங்கள் உடம்புல இருக்கிற இன்ப ஹார்மோன்களை அது சுரக்க வைக்கும். இது மனுஷனுக்கு எதிரான ஒரு கொடுமை. இது ஒரு வகையான மானசீக பலாத்காரம்னு கூட நான் சொன்னேன். ஒரு வேளை நீங்கள் இதை செய்யலைனாலும் கூட இது ஒரு வகையான உணர்ச்சி பூர்வமான மானசீக இன்பமாக தான் இருக்கும். நீங்கள் இப்படி ஸ்வைப் செஞ்சால் ஏதாவது கிடைக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அடுத்து உங்களுக்கு பார்க்க கிடைக்கிற கண்டென்ட், ரீல், ஷார்ட்ஸ் இதோடைய அடிப்படையில் தான் வரும். அட்டென்ஷன் லோகோ மாதிரி. எதுக்கு நாம் கவனம் செலுத்துகிறோமோ அதுக்கு பின்னாடி தான் ஒரு சூழ்ச்சியான மனுஷன் அமர்ந்துக்கிட்டு இருக்கான். உங்களை பிடிக்க இந்த வழியை ஏற்பாடு செஞ்சுருக்கான். நீங்கள் அதில் சிக்கிக்கிட்டு உங்களால் வெளியே வரவே முடியாது. அங்கே உங்களுக்கு உண்மை எதுன்னு காட்ட மாட்டாங்க. உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை மட்டும்தான் காட்டப்படும். உங்களுக்கு எது பிடிக்குதோ அது மட்டும்தான் காட்டப்படும். நன்மை, தீமை அதெல்லாம் இருக்காது. நல்லது, உண்மை, இது ரெண்டும் வேற வேற. நம்ம முன்னோர்கள் சொல்லி தந்தாங்க. ரிஷிகள் கடவுள் இடத்துல உயர்ந்து
அதை பிடிச்சு வெவ்வேறா எழுதி வச்சிருக்காங்க. உங்களுக்கு புரியுதா? இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. உயரத்துக்கான பாதையை விட்டுட்டு அவங்களுக்கு பிடிச்ச பாதையில் போவாங்க. அப்படி போனாங்கன்னா முக்கியமாக அழிஞ்சிருவாங்க. இந்த சோஷியல் மீடியா நம்மளை உயரமான பாதையிலேருந்து பிடிச்ச பாதைக்கு கூட்டிகிட்டு போகுது. நம்ம ஆசைப்படுறது அப்போ எல்லாமே நமக்கு பிடிச்சதாக தான் திரும்ப திரும்ப காட்டப்படுது. உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் உண்மையாகவே இருக்காது. அது உங்களை ஒரு மாயையில் ஒரு பொய்யான உலகத்துக்குள்ளே சிக்க வச்சிரும். அவ்வளோதான். அசஸ் பண்ண ஏஐ வந்தாச்சு. அதனால என்ன ஆகுதுன்னா, பிடிக்கும்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு பிடிக்கும்னு நினச்சி இல்லாத விஷயத்தையும் அப்படியே கிரியேட் பண்ணி உங்களுக்கு காட்டும். 2025 இன்னும் அதிகமாக காட்டும். ஒரு புது விதமான லோன்லினஸ்ஸாக உங்களுக்கு இருக்கும். ஏன்னா உங்கள் ஆசை எல்லாமே ஸ்க்ரீன்லேயே தேர்ந்துடுமே. ஏன்னா நீங்கள் முழுக்க முழுக்க சோசியல் மீடியாவை தானே முக்கியமாகவே நினைக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே உண்மை எது பொய் எதுன்னு உங்களால் சரியாகவே புரிஞ்சிக்க முடியாது. நீங்களே உங்களுக்கு இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஆல்கோரிதம் உங்களை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கோம். உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய இன்பங்கள் எல்லாம் உங்களுக்கு திரையிலேயே வந்துக்கிட்டே இருக்கும். உங்களை கட்டுப்படுத்தவே விடாது அது. அதுக்கப்புறம் அல்காரிதம் உங்களை நீங்களே தெரிஞ்சுக்கிறத விட அதிகமாக உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நீங்கள் உங்களை விரும்புங்க. உங்கள் இன்பங்கள், உங்கள் காமத்தோட உள்ளடக்கம் இதெல்லாம் தூக்கி போடுங்க. ஏன்னா அது எல்லாமே உங்களுக்கு திரையில் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் அப்படியே பூரிச்சு போயிடுவீங்க. நீங்கள் ஸ்க்ரீனுக்குள்ளேயே போய் ஒட்டிப்பீங்க. ஸ்க்ரீனுக்கு உள்ளேயே போயிடுவீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்க்ரீனில் போய் ஐக்கியமாகறீங்களோ அந்த அளவுக்கு உண்மை கிட்டேருந்து நீங்கள் விலகி போயிடுவீங்க. நீங்கள் குடும்பம், சமூகம், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸை விட்டுலாம் நீங்கள் விலகி போயிடுவீங்க. ஏன்னா இப்போது ஸ்க்ரீன் தான் உங்களுடைய வாழ்க்கையாயிடுச்சு. ஏன்னா திரை இருக்கும்போது வேற ஒருத்தருடைய அவசியம் என்ன இருக்குது? இந்த ஸ்க்ரீனை உங்களை கட்டி போடுற மாதிரி தான் வடிவமைக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஆபத்து. நான் போரோட ஆபத்தை பற்றி சொன்னால் அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க. ஏன்னா அதில் பாம்பு வெடிக்கும். அதே மாதிரி கிளைமேட் சேஞ்சோட ஆபத்தை பற்றி சொன்னாலும் ஏற்றுப்பீங்க. ஏன்னா புயல் அடிக்குது, மழை பெய்யுது, வறட்சி ஏற்படுது, கடல் மட்டம் உயர்றதை பார்க்கலாம், உயிரினங்கள் அழியிறது நமக்கு தெரியும். இதெல்லாம் ஆபத்தானதாக தெரியும். ஆனால் சமூக வலைதளத்தில் உங்களுக்கு அவ்வளோ பயம் இருக்காது. ஏன்னா அது ஆபத்தான விஷயம், இனிப்பு விஷயம். இது நமக்கு தெரியாத வழிகளில் நம்மளை அடிமைப்படுத்துது. வெளிநாட்டிலேருந்து நம்மளை அடிமைப்படுத்தினா ஒரு கேபிட்டலிசமில் நடந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. போய் எல்லா நாட்டில் இருக்கிறவங்களையும் பிடிக்கணும்னு சொல்லிட்டு அடிமைப்படுத்தினா நமக்கு தெரிஞ்சிடும். எதிர்த்து போராடுவோம், புரட்சியாளர்கள் எல்லாருமே உருவாவாங்க, பாம்பெல்லாம் வெடிக்கும். ஆனால் இது நம்ம மொபைல்குள்ளே நுழைஞ்சு, நம்ம மனசுக்குள்ளே நுழைஞ்சு நம்மளை ஆடுறது நமக்கே தெரியலை. நமக்கு இது நல்லதுன்னு மட்டும்தான் தோணும். நம்ம ஆசையெல்லாம் நிறைவேற்றுதுன்னு நினைப்போம். இந்த சோஷியல் மீடியா இருக்கே, இது நம்மளை 4 செவத்துக்குள்ளே அடைச்சி வச்சு அடிமைப்படுத்தி நம்ம எல்லாருக்கிட்ட இருந்தோம், ஒவ்வொரு மக்கள்கிட்ட இருந்தோம் கொள்ளையடிக்கிற ஒரு புது வழி. இதோடைய நோக்கம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய நோக்கம் மாதிரி தான் இருக்கும். உதாரணத்துக்கு ஐரோப்பிய நாடுகள் ஏன் மற்ற நாடுகளை ஆக்கிரமிக்கிறதுக்காக வந்தாங்க? கொரோனா காலகட்டத்தில் நமக்கு பைசா கூட இல்லை. அவங்களுக்கு கருப்பு அப்புறம் பழுப்பு நிற மக்களை அடிக்கணுன்ற ஆசை மட்டும்தான் காரணமாக இருந்துச்சு. பணத்துக்காக ஆக்கிரமிச்சாங்க. சீனாவில் நடந்த போர்கள், இந்தியாவில் நடந்த ஆக்கிரமிப்பு, சீனாவில் நடந்த ஓபிஎம் வார், அமெரிக்காவில் நடந்த அடிமை வர்த்தகம் எல்லாம் பணத்துக்காக தான். இப்போ நம்மளை ஆக்கிரமிக்கிறது பணத்துக்காக. நீங்கள் இதுக்கு எதிராக போராடலாம், ஆனால் நீங்கள் போராட மாட்டீங்க. 2025 பெரிய பிரச்சனையாக இருக்கும். போர்க்கால நிலை மாற்ற மாதிரி இருக்கும். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஆச்சரியா சார், நீங்கள் சொல்கிறது என்னன்னா, பணத்தை முதலீடு செஞ்சு இல்லைன்னா வேற ஒரு விவசாயம் இல்லைன்னா உற்பத்தியை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கிறது தெரியும். ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற மன உளைச்சலை சோஷியல் மீடியாவே கொடுக்குது. ஒரு வகையான அடிமைத்தனம். அவங்க உங்ககிட்ட இருந்து பணத்தை எடுத்துக்கிட்டு உங்களை அடிமையாக்கிடுறாங்க. இது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயம். இது இப்படி பார்க்கப்படலை, ஆனால் இது ஒரு அச்சுறுத்தல், மிகப்பெரிய அச்சுறுத்தல். இன்னமும் ஒரு பெரிய ஆபத்து என்னன்னா, ஓடிடியில் வர கண்டென்ட்டுகள். அது ஒரு திறந்த தளமாக இருக்குது, உங்கள் குழந்தைங்க பார்க்குறாங்க. அங்கே ஒரு விதமான செமி பாம் கண்டென்ட் தான் இருக்குது. அது ஒரு பான் மாதிரி தான் காட்டப்படுது. இவ்வளோ வயசு இருக்கிற குழந்தைங்கள்லாம் வேற ஓடிடி பார்க்குறாங்க. விவரம் தெரியாத குழந்தைங்க கூட பார்க்குறாங்க. அதில் நல்ல விஷயம் எது கெட்ட விஷயம் எதுன்னு தெரியாமலேயே அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதனால் நம்ம மக்கள் தொகையில் இருக்கிற பெரும் பகுதி இளைய வர்க்கம் நோய்வாய்ப்படுறாங்க. பாதை தவறி போய் அவங்க வழி மாறி போயிடுறாங்க, ட்ரையல் ஆகுறாங்க. இது நமக்கு அடுத்து வர புதிய தலைமுறைக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஆபத்து. அதனால் குழந்தைங்களுக்கு இது, வர இளைஞர்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய சவாலாக 2025 இருக்குமா? விஷயம் அதானே. பார்க்காதவனுங்களுக்கு
ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒன்று காட்டணும். அதை காட்டுறாங்க. அதில் அவன் ரொம்ப ஹூக்கடாக இருப்பான். இதில் கூட அவனுக்கு ஒரு பிரம்மையும் சேர்ந்து ஏற்படும் அவனுக்கு. இது என் சாய்ஸு, நான் தான் இந்த சேனலை தேர்ந்தெடுத்தேன், நான் ஸ்வைப் பண்ணதால் மட்டும்தான் இந்த சேனல் வருதுன்னு அவனுக்கு தோணும். நாம் ஃபாலோ பண்ணுறது இல்லை, நம்மளை பண்ண வைக்கிறாங்களேன்னு தெரியறதே இல்லை. யாராவது கட்டாயப்படுத்தினாலோ, கம்பெடுத்து அடித்தாலோ, துப்பாக்கியை காட்டி மிரட்டினாலோ நம்மளை கட்டாயப்படுத்துறது நமக்கு தெரியல. ஆனால் சத்தம் இல்லாமல் அன்பாக பேசி ஆசையை காட்டி நம்மளை அடிமைப்படுத்தினா நாம் அடிமைப்படுத்தப்படுறோமே அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியாமலேயே போயிடுது. நீங்கள் பாலியல் விரக்தியை பற்றி பேசுனீங்க. இப்போ அதை பற்றியே வருவோம். பாலியல் உணர்வுகளால் பிடிச்சு வச்சுக்கிட்டா அவங்க எங்கேயுமே போக மாட்டாங்க. ஒருத்தரை அடிமைப்படுத்த பல வழி இருக்கு. அதில் ஒன்று தான் இந்த பாலியல். இதைத்தான் இன்னைக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இது ரொம்ப பழைய வழி. இது புதிய வடிவில் செயற்கை நுண்ணறிவில் வடிவமைக்கப்படுது. இதிலிருந்து நம்ம எப்படி வெளியே வர போறோன்னே தெரியல. இன்னொரு விஷயம் ரெடிகுலைசேஷன். இந்த உலகத்தில் இருக்கிற இப்போ சுனியாவோ, காசாவோ, பங்களாதேஷ் இல்லைன்னா மியான்மர் போன்ற இடங்களில் கௌதம புத்தரால் ஏற்றுக்கப்பட்ட ஒரு சமூகம் அதெல்லாம் மார்ஷல் காமா ஆயிடுச்சு. அவங்க தனியாக ஒரு படையை உருவாக்கியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதை பற்றி என்ன சொல்ல வரீங்க? அதனால் ஏதாவது விளைவுகள் இருக்கு? ஆமாம், இது 2025 ஒரு பெரிய பிரச்சனையாக உருவாகும். ரொம்ப பெருசாகும். இதில் உலக நாடுகளை எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கணும். இந்த ரெடிகுலேசம், எக்ஸ்ட்ரீம்சம், மதவாதம் உலகம் ஃபுல்லாகவே பரவிட்டு வருது. அமெரிக்காவில் நடந்த தேர்தலில் மதவாதத்தோட சாயல் இல்லையே என்ன? பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், மத்திய கிழக்கு நாடுகளில் நடக்கிற போர்கள்லாம் அரசியல் சார்ந்தது மட்டும்தானா? ஆக்சுவலி அது ரிலீஜியஸ் ஸ்டிஃப் தான். அதுக்கு மேலே ஜியோ பொலிட்டிக்ஸ்னு போர்வை போத்தி இருந்தாலோ இது மதப்போர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு வேறு வழி இல்லை. பங்களாதேஷ், பாகிஸ்தான்னு வரும்போது நாம் இந்தியாவை மறந்துட முடியுமா என்ன? இந்தியாவில் கடும் மதவாதம் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கா இல்லையா? இந்த பௌத்தரர்களை பற்றி பேசும்போது இலங்கையை மறந்துட முடியுமா? இலங்கையில் பௌத்தரர்களுக்கும் இந்துக்களுக்கும் நீண்ட காலமாக போர் நடக்குதா இல்லையா? ஸோ தர்மம் திருப்புப்படுறத மனுஷன் இங்கே செல்ல விடாது. அது எதுக்காக சொல்கிறேன்னா, அது மேன் இஸ் a spiritual animal before he is a social animal. என்னோட வார்த்தை இது. யார் வார்த்தையும் நான் இங்கே உரைக்கலை. ஸோ நம்மளுடைய உணர்வுகளில் உயிரினங்கள் காட்டு விலங்குகள்லாம் கிடையாது. நம்மளுடைய அறிவு உண்மையை சொல்லும். நமக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு நமக்கே புரிய வைக்கும். நிஜமாவே உண்மை என்னன்னு எனக்கு சொல்லுங்க. நான் பொய்யா வாழ விரும்பலன்னு கேட்கும். உண்மையை தேடுறதே தர்மந்தான். மாயைகளில் வாழாமல் உங்களுக்குள்ளே இருக்கிற உணர்வுகளை ஏற்றுக்கோங்க. அதுதான் தர்மம். தர்மன்றது ஒரு மனுஷனோட அனைத்து நோய்க்கும் ஒரு சிறந்த மருந்தாகும். மருந்து விஷமாக மாறிட்டாலும் மனுஷன் யாரை காப்பாற்றுவான் சொல்லுங்க? மருந்தே சில விஷயங்களால விஷமாக மாறிடுச்சு. இப்போ ஒரு ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பாகவத் ஒரு பெரிய அறிக்கையை வெளியிட்டார். அயோத்தியில் ஒரு வழக்கு இருக்கிறதாகவும் அது வேறு விதமாக இந்த நாட்டுக்குள்ளே வைக்கப்பட்டதாகவும் அது தீர்க்கப்பட்டதுன்னு அவர் சொன்னார். இந்த விஷயம் இத்தோடு முடிஞ்சுது. அடுத்தன்னு இந்த விஷயம் நீடிக்கிறது நல்லதில்லை. பாருங்க, இது ஒரு பெரிய நிம்மதியான விஷயந்தான். இது ஒரு பெரிய நிவாரணமான விஷயம். ஏன்னா தர்மத்தோட முதன்மையான அக்கறையை மனுஷன் விடுவிக்கிறதாகவும் சொல்கிறாங்க. நான் என்னுடைய உயிர் சக்தியை தவறான திசையில் செலுத்துறதில்ல. நான் ஆசைகளுக்கு அடிமையாகாமல் இருக்கேன். நான் யாருங்கிறத எனக்கே அவங்க தெளிவாக தெரியப்படுத்துகிறாங்க. நான் மற்றவங்களை என்னுடைய தேவைக்காக பார்த்து உறவை உருவாக்கிக்கவே கூடாது. தர்மம் இந்த விஷயங்களை தெளிவாக கையாண்டுக்கிட்டு தான் வருது. தர்மன்றது இப்போ நடக்கிறதெல்லாம் குறிக்காது. ஆனால் இதெல்லாம் இப்படியே கண்டினியூவாக நடந்தா அப்போ தர்மம் கெட்ட வார்த்தையாக மாறி நமக்கு முன்னால் இருக்கிற வர தலைமுறைகளை முற்றிலுமே அது தவிர்த்து விட்டுரும். உதாரணம் உங்களுக்கு ஒன்று தரேன். பிரிட்டனில் இப்படி ஒன்று நடக்குது. இதுதான் முதல் முறை. இதில் அவங்கள கிறிஸ்டின்ஸுன்னு சொல்லிக்கிறாங்க.
பெரும்பாலும் இல்லை, அவங்க 50%க்கும் கீழே போயிட்டாங்க. பெரும்பாலான மக்களுக்கு ஆச்சரியமாகவே இருக்கு. ஆங்கிலேயர்கள் எல்லாருமே கிறிஸ்டின்ஸ்ன்னு நினைக்கிறோம். எத்திஸ்ட். ஆமாம், அவங்க எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறாங்க. மீதி பேர் எத்திஸ்ட் ஆயிட்டாங்க. இல்லைன்னா வேற மதம். மொத்த கிறிஸ்துவமோ அங்கே பெரும்பான்மையாக இல்லை. எதிர்கால தலைமுறைகள் தர்மத்தோட பேரில் நடக்கிற மாசை பார்த்தே தர்மம் வேண்டான்றாங்க. அதனால் இந்த ஜெயிலாட்ஸ்லாம் இருக்காங்களே, வெறியர்கள், அவங்க தர்மத்தை காப்பாற்றணும்னு முன் வராங்க. வந்து தர்மம் ஆபத்தில் இருக்கு, நாங்கள் அதை மீட்டு தருவோம், அதை காப்பாற்றுறோன்னு சொல்கிறாங்க. அந்த வெறியர்கள்கிட்ட நான் சொல்லிக்க விரும்புகிறேன், நீங்கள் செய்கிற இந்த விஷயத்தினாலேயே தர்மம் அடியோட செத்து போயிடும். ஏன்னா பலவந்தமாக ஒருத்தவங்கள தார்மீகவாதியாக ஆக்க முடியாது. உங்கள் செயலை பார்த்துட்டு எத்தனை பேர் தர்மமே வேண்டான்னு புறக்கணிக்கிறாங்க தெரியுமா? தர்மத்தோட பிரதிநிதிகள், தலைவர்கள் இப்படி தான் இருப்பாங்கன்னா, எனக்கு தர்மமே தேவையில்லைன்னு அவங்க சொல்லிட்டு போயிடுறாங்க. இதுதான் நடக்கும். அதனால தான் சொல்கிறேன், போதும் நிறுத்துங்க. தினம் ஏதாவது ஒரு புது பிரச்சனையை உருவாக்குறீங்கன்னு சொல்கிறது நல்லது தான். இந்த அறிக்கை வந்தது எனக்கு என்னமோ நல்லது தான். அதை நாம் வரவேற்கணும். முன்னேற்றத்தை பற்றி உங்களுக்கே ஒரு புரிதல் இல்லாத போது, நான் சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து பாகிஸ்தான் வரைக்குமான பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், சுனியா, லிபியா, ஏமன், இந்த மாதிரி நாடுகள் இப்படி இருக்க காரணம், நீங்கள் மதத்தை ஒரு கருவியாக பயன்படுத்தி மக்களை காயப்படுத்திச்சு. இதுதான் உங்களுடைய மதம் அவங்களுக்கு சொல்லி அவங்களுடைய சிந்தனையை நீங்கள் அவங்களுக்கு அடைப்பட விட்டுடுறீங்க. இதோட விளைவாக நாட்டில் மதவெறி அதிகரிச்சிருச்சு. இதனால வெறியர்கள் தான் உருவாகி இருக்காங்க, பயங்கரவாதிகள் உருவாகி இருக்காங்க நாட்டுக்குள்ள. ஸோ இதை பற்றி நாம் அந்த மாதிரி ஆக போகிற கேள்விதான் ரொம்பவே முக்கியமாக. நான் உங்கள் வித்தியாசத்தை உங்ககிட்ட கேட்க விரும்புகிறேன். ஒரு ஐரோப்பா இருக்குது, அவங்களும் மதத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. அமெரிக்க ஜனாதிபதி கூட பைபிளை வச்சு சபதம் போடுறாங்க. அங்கே ரெனேசா நடந்துச்சா? ஆமாம், மேற்கு நாடில் மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்களும் நம்ம மத்திய ஆசியாவில் இருக்கிற முஸ்லீம்களும் முஸ்லீம் நாடுகளும் மதத்தை பின்பற்றுறாங்க. இது ரெண்டும் இருக்குது. இதுக்கான வேறுபாடு நிறைய இருக்குது. அதை பற்றி வித்தியாசம் இருக்குது, நிறைய இருக்குது. வித்தியாசம் என்னன்னா, இங்கே இந்த ஜெர்மனியில் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் இருந்ததா அவர் சொன்னார். நான் அதை எதிர்த்தேன், அவங்க எதிர்க்க விட்டாங்க. அவருடைய எதிர்பார்ப்பில் பல எதிர்ப்புகள் வந்துச்சு. அதனால் ரிலீஜியஸ் ரிஃபர்மேஷன் ஏற்பட்டு ரெனசா உருவாச்சு. அந்த இடத்துல நீ எதிர்த்து பேசுனீங்கன்னா தலையை வெட்டுவோன்னு யாரும் சொல்லலை. கிறிஸ்தவமோ தங்களை மோட்மைஸாக்கி முடிஞ்சுது. ஒரு புது பாதையில் புது யோசனையோட நம்மளால் முன்னேற முடிஞ்சுது. பாருங்க, 3 மாதத்துக்கும் ஒரே மூலத்தில் இருந்து தான் இது எல்லாமே வந்துச்சு. இது ஒரு பழமையான யூத மதம். அதுக்கப்புறமா தான் கிறிஸ்தவமே வந்துச்சு. அதுக்கப்புறமா தான் இஸ்லாம் வந்துச்சு. அப்படிங்கிறது ரொம்ப பொருத்தமானது. மொத்தமே 70-80 லட்சம் கோடிக்கு கீழே இருக்கக்கூடிய யூதர்கள், அவங்க உலகத்தையே ஆள்றாங்க. இன்னைக்கும் 60 கோடி பேரை ஹிட்லர் ஹோலோகாஸ்டில் கொன்னதுக்கும் இத்தனை அழிவை சந்திச்சாலுமே அவங்க எந்த அளவுக்கு முன்னேறி இருக்காங்கங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. எப்படி ஜொலிக்கிறாங்க, என்ன ஒரு அதிகாரம் அவங்க கிட்ட, அவங்களுடைய ஜனத்தொகை ஒன்றுமே இல்லை, ஆனாலும் அவங்க ஆட்சி செய்கிறாங்க. ரொம்ப பணக்காரங்க, தந்திரமானவங்கெல்லாம் அங்கே இருக்காங்க. புது கண்டுபிடிப்புகள் எல்லாம் அங்கே பண்ணுறாங்க. ஆர்ட்ஸ்லேயும் முன்னே இருக்காங்க, சயின்ஸ்லேயும் அவங்க தான் முன்னாடி இருக்காங்க. ஏன் அது மட்டும் இல்லை, ஸ்டார்ட் அப் துறைகளில் கூட அவங்க தான் முன்னாடியே இருக்காங்க. நீங்கள் கிறிஸ்டின் வேர்ல்டை பார்த்தீங்கன்னா தெரியும். டெவலப் வேர்ல்டை பார்க்கும்போதும் ஃபஸ்ட் வேர்ல்டை பார்க்கும்போது, இல்லைனா குளோபல் நார்த்தை பற்றி பேசும்போது ஐடென்டிட்டி இல்லைனா கிறிஸ்டியானிட்டியை பற்றி பேசுவீங்க இல்லையா? அது மாதிரி முன்னேறிய நாடுகளை பற்றி பேசும்போது உங்களுக்கு என்ன முகம் ஞாபகம் வருது? ஒரு வெள்ளைக்காரனுடைய முகம் ஞாபகத்துக்கு வரும். நான் சொல்கிறது கரெக்டு தானே? அவங்க அந்தளவுக்கு முன்னேறி இருக்க காரணம் தர்மம் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நெகிழ்ந்து கொடுத்ததுனால தான். தர்மங்கிறது காலத்துக்கு மாறாத ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக இருக்கணும். உதாரணமாக கருணை காலத்தால் மாறாத ஒரு மதிப்பு. அதனால் காம்பசிஷன் ஒரு காலத்தில் மட்டுமே போதுமானதுன்னா வேற ஒரு காலத்துலேயும் அது பொருந்தும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் போகவே முடியாது.
நாம் ஒரு குறிப்பிட்ட வளையத்துக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டியது இருக்கும். அங்கே கம்பேசேஷன் வேலிடு கண்டிப்பாக இருக்கா? இல்லை. காலத்துக்கு அகற்றப்பட்டது. காலத்தால் மாற்றப்படாத ஒன்று. ஸோ தர்மம் காலத்துக்கும் அப்பாற்பட்டதோட தொடர்புடையதுன்னு சொல்லுவேன். நீங்க சொன்ன மாதிரி இந்த மேற்குல மறுமலர்ச்சி காலம்னு ஒன்று வந்துச்சு. தங்களை எதிர்த்த சக்திகளை சீர்திருத்தவாதிகளை ஏத்துக்கிட்ட புரோட்டஸ்டன்ட் டீம் ஒன்று உருவாச்சு. ஆமாம், கண்டிப்பாக. அது மாதிரி இந்தியாவில் பக்தி இயக்கம் அப்படிங்கிற ஒரு காலமும் இருந்துச்சு. சைதன்ய மகாபிரபு, மீரா, தாது, ரஹீம், நானக், கபீர் அந்த மாதிரிலாம் இருந்தாங்க. வம்சாவளியாக இருந்தாங்க. ராஜாராம் மோகன் ராய், சாகர், தயானந்த் சரஸ்வதி இந்த மாதிரி இந்தியாவில் மறுமலர்ச்சி அவங்க ஏற்படுத்தினாங்க. நாம் மாற்றத்தை ஏற்றுக்கிட்டோம். ஸோ இப்போ நாம் மாற்றத்துக்கான கதவுகளை மூடிட்டோன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக முழுசாக ஒத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், எந்த ஒரு மாற்றமும் சீர்திருத்தமும் வழியை கொடுக்கும். ஒரு சமூகம் இந்த வழியை தாங்கிக்கிட்டு சின்னதாக தலை வணங்கிக்கிட்டு ஏற்றுக்கும் போது தான் முன்னேற்றமும் வழியாக இருக்கும். அந்த வழியுடைய ரணம் இன்னும் மாறாது. உங்களை திட்டின சீர்திருத்தவாதிகளை நீங்கள் திருப்பி திட்டியிருப்பீங்க, அது இயல்பு. ராஜாராம் மோகன் ராய், கர்வே மாதிரி கூட நாங்கள் திட்டி இருக்கோம். சரி, நாம் எல்லாத்துக்கும் வழி கொடுத்துருக்கோம். இது ஒரு தொடர்ச்சியான செயல்முறை. சரி, ஒரு சீர்திருத்தவாதி வந்து நீங்கள் தவறு செய்கிறீங்க, உங்களை சரி செய்வேன் அப்படின்னு சொல்லும்போது அது நமக்கு வழியை கொடுக்கும். அதுக்கு பதிலாக நாம் அவரை தாக்குவோம். சில சமயத்தில் நாம் அவரை கொல்ல கூட செய்வோம். ஆனால் அவர் நம்மளை தாக்குனாலும் நாம் சராசரியாக இருக்கணுங்கிறது அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்கள். அவங்களுடைய வார்த்தைகளையும் நீங்கள் கொஞ்சம் கேட்டு பாருங்கள். அதுக்கப்புறமா அவங்க சொல்கிறது சரிதான் அப்படின்னு நமக்கு புரியும். இந்த செயல்முறை இந்து மதத்தில் இன்னமும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு, முடியறதில்ல. இந்த நிகழ்ச்சி சுமார் 200 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு, முழுசாக இன்னும் முடியலை. இது முடிஞ்ச நாளில் நீங்கள் சாதி ஒழிப்பு ஏற்பட்டதை பற்றி பார்ப்பீங்க. பெண்களை நோக்கி நம்மக்கிட்ட இருந்து ஒரு பார்வை மாறி இருக்கும். நடைமுறை தர்மத்தில் இருந்து பல குறுகிய சிறிய எண்ணங்கள் இந்த மாதிரி எல்லாமே நம்மளை விட்டு நீங்கி இருக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம், அறிவியல் மேலே மரியாதை அப்புறம் அன்பும் அதிகரிச்சிருக்கும். இந்து மதத்தில் நடக்கிற சீர்திருத்தங்கள் நிறைவடையும் போது இந்து மனம் அறிவியலை ரொம்பவே மதிக்கும். இது ஏற்கனவே நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் மெதுவாக கிறிஸ்தவ மதத்தில் இந்த செயல்முறை 80-90% முடிஞ்சிருச்சு. ஆனால் எந்த ஒரு மதமும் முழுசாக மாறிடக்கூடாது. அங்கே கூட கடுமையாக நம்பிக்கை இருக்கிறவங்களும் மூட நம்பிக்கை அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் அவங்க மறுமலர்ச்சி காலத்தோட அரசியல் புரட்சியின் மூலமா தேவாலயத்திலேயே பிடிபட்டு வச்சுட்டாங்க. இந்து மதத்தில் இந்த செயல்முறை நடந்துகிட்டு இருக்கு. இஸ்லாம் மதத்தில் இது தொடங்கலைனாலும் தொடர்ந்து சண்டை தகராறு நடந்துகிட்டு இருக்கும். ஒரு பழைய சுச்சுவேஷனை பார்க்குறோம். எங்கேயுமே ஒரு தாராளமான சிந்தனை இல்லை. மக்கள் தொகையில் பாதி பெண்கள் அவங்க வீட்டில் அடைப்பட்டிருக்காங்க. வெளியே போகிறதுக்கு அலோவ் பண்ணுறதில்ல. அவங்க படிக்கிறதுக்கு கூட அலோவ் பண்ணுறதில்ல. இது இஸ்லாமியத்தில் நடக்குது. அரசியல் அப்புறம் பொருளாதாரத்தில் பெண்கள் பங்கெடுத்துக்கிறதுக்கோ அவங்கள அனுமதிக்கப்படுறதே கிடையாது. இது ஒரு அடிமைத்தனம். தர்மன்றது எல்லாருக்குமே பொதுவான ஒரு விஷயம், ஆண் பெண் 2 பேருக்குமே. ஆனால் அதில் ஒருத்தருக்கு சுதந்திரம் கொடுத்துட்டு இன்னொருத்தரை அறிமுகப்படுத்துகிறாங்க. இதில் மதவாதமும் சேர்ந்துருக்கு. பொதுவான விஷயம்னா எல்லாருக்குமே பொது தான். தர்மத்துடைய நிலையை காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிடுறாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நில தர்மத்துடைய அடையாளமாக இருக்க முடியுமா? அப்போ தர்மத்துக்கு என்ன மதிப்பு இருக்கு? மதத்துடைய வேலை இது எல்லாமே செய்யறது தான் அப்படின்னு நான் ஓப்பனாகவும் சொல்லவே முடியாது. மதத்துடைய வேலை என்னன்னா மனுஷனை உள்ளுக்குள்ள இருந்து விடுவிக்கிறது தான். நம்ம மனசளவில் கவலைப்படுவோம், அமைதி இல்லாமல் இருக்கும், ஒரு விஷயம் இருக்கும். இதில் மதம் செய்ய வேண்டியது அதுக்கு ஒரு விழிப்புணர்வை ஞானத்தை கொடுத்து அமைதிப்படுத்துறது தான். இதைத்தான் முக்தின்னு நம்ம காலங்காலமாக சொல்கிறோம். ஒருத்தரை கொள்ளு இன்னொருத்தரை கொள்ளுன்னு சொல்கிறோம். மதம் இதை சொல்லிக் கொடுக்காது. இப்போ ஆப்கானிஸ்தானில் நடக்குது, பெண்களை படிக்க விடாமல் தடுக்கிறாங்க. இது எல்லாமே எந்த பெயரில் பண்ணுறாங்க? இஸ்லாம்ன்ற பெயரில், தர்மத்துடைய பெயரில் இதெல்லாம் பண்ணுறாங்க. இஸ்லாத்தோட பேரில் நடக்குது. இப்போது என்ன நடக்குதுன்னா ஒரு டாமினோ எஃபெக்ட் மாதிரி எதிர்வினை நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இஸ்லாமிய அடிப்படைவாதம், மதவாதம், தீவிரவாதம் இதுக்கு எதிர்வினையா இஸ்லாமிய தீவிரவாதமும் இந்து தீவிரவாதமும் தொடங்கிருச்சு. இஸ்லாமிய தீவிரவாதமும் எடுத்துக்கோங்க, அப்புறம் இந்து தீவிரவாதத்தையும் எடுத்துக்கோங்க. இது அவசியமாகவே ஒரு எதிர்வினையாக நமக்கு இருக்கும் அப்படின்னு நான் ஒரு டைமும் சொல்லவே இல்லை. ஆனால் அவங்க கிட்ட பேசி பாருங்க. அவங்க இஸ்லாமியர்கள் இவ்வளவு தீவிரமாக இருக்கிறதுனால தான்
நாம இந்த மாதிரிலாம் செய்ய வேண்டியது இருக்கு இப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்களோட கட்டாயம். எங்களுடைய கட்டாயம் வெறியர்களாக வேண்டி போகுது. இப்போ நம்ம 2025 நெருங்கிக்கிட்டு இருக்கோம். நீங்க 2 விஷயம் சொன்னீங்க. இந்து மதத்துல மாற்றம் நடந்துகிட்டு இருக்கு, இது முடிய நேரம் எடுக்கும். முதல்ல 2050ல் அரசு பெண்களுக்கு தேர்தலில் 3 பங்கு இடம் ஒதுக்கி இருக்கு. இதோடைய விளைவு 2026ல் தெரிய வரும் அப்படின்னு நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க. ரெண்டாவது என்னன்னா, முஸ்லீம் சமுதாயத்தில் ஷாபனோ வழக்கு உலக அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கி இருக்கு. அரசு 3 தலாக்கை ரத்து செஞ்சு வக்ஃபு போர்ட்டின் மீது கட்டுப்பாட்டை கொண்டு வர ரொம்பவே முயற்சிக்குது. இது உங்களுக்கு எப்படி தெரியுது? இது இந்திய முஸ்லீம்களோட அனைத்து அரசியல் கட்சிகளும் கொஞ்சம் தவறாக நடந்துக்குது அப்படின்னு எனக்கு தோணுது. அவங்களும் மற்றவங்கள மாதிரியே மனுஷங்க அப்படிங்கிறத யாரும் நினைக்கல. அவங்களுக்கும் அதே தேவைகளும் மனப்பான்மைகளும் இருக்கு. தேவைன்னா என்ன? அடிப்படை தேவை கல்வி. மனுஷன்றவன் சிந்திக்கிற ஒரு ஜீவி. கல்வி இல்லாத நாம ஒரு விலங்காயிடுவோம். நாம அவங்கள வாக்கு வங்கியா பயன்படுத்தணும். நீதிமன்றம் ஒரு நல்ல தீர்ப்பை வழங்கினா அதை நாம சட்டசபையில் திரும்ப பெறுவோம் அப்படின்னு ஷபோனோ வழக்கில் எடுத்துக்கிட்டோம். அவங்கள ஒதுக்கி வச்சு அவங்களுக்கு அரசியல் பிரதிநிதித்துவம் கொடுக்காம அவங்கள வேறுபடுத்தி காட்டணும். ஆனால் நாம் அவங்கள மனுஷனாக பார்த்தா இந்திய முஸ்லீம்களுக்கு தேவையானது கல்வியே. இதுதான் உண்மை, ஒத்துக்கணும். உலகத்துடைய உண்மைகள் உங்களுக்கு தெரியலனாலும் இதுதான் உண்மை. உங்களுடைய குழப்பம் அப்புறம் மூட நம்பிக்கை இதெல்லாம் எப்படி நீங்கும்? அது நீங்கலைன்னா அதனுடைய குழப்பங்களையும் மூட நம்பிக்கைகளையுமே நீங்கள் மதவாதமாக எடுத்துக்கிறீங்க. இதுதான் உண்மை. மதத்தை சுத்தமாக்க அறிவியல் கல்வி அப்புறம் நவீன கல்வி அவசியம். இந்த பிரச்சனை அத்தனையும் இஸ்லாமிய நாடுகளில் இப்போவும் இருக்குது. நாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவை பல முறை நிறைய குறை சொல்லிக்கிட்டே இருப்போம். உலகத்தோடைய பெஸ்ட்டு பல்கலைக்கழகத்தில் பட்டியல் வெளியிடப்படுவாங்க. அந்த சமயத்தில் நம்மளுடையது மட்டும் ஏன் ரொம்பவே குறைவாக இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியுமா? அதை நினச்சா தான் எனக்கு இப்போ வரைக்கும் வருத்தமாகவே இருக்குது. நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்கிற காலேஜஸ் இது JNU, ஐடிக்கள், இன்னும் எங்கெங்கேயோ இருக்கிற சில பல்கலைக்கழகங்கள், இதெல்லாம் சில நேரம் பேரோட வரும், அது தெரியுமா? ஆனால் அது எல்லாமே ரொம்ப பின்னாடி தான் வருது. ஆனால் இஸ்லாமிய நாடுகளில் அந்த அளவுக்கு ஒரு பெரிய கல்லூரிகளே இல்லை. இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இது ஒரு விதமான மறைமுகமான சப்கான்ஷியஸ் சதி. உதாரணத்துக்கு பாகிஸ்தான் டார்வின் கோட்பாட்டை கற்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சிலம்பஸில் இருந்தே அதை எடுத்துட்டாங்க. அவங்க கல்வின்றதையே ஆபத்தானது அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மனித பரிமாணம் வளர்ச்சி அடைஞ்சா மட்டும்தான்னு சொன்னால் எங்கேயோ இருக்கிற கிரியேட்டர் மனுஷனை உருவாக்குனாரு அப்படின்ற கோட்பாட்டை எப்படி குழந்தைங்களுக்கு சொல்லித்தர முடியும்? இந்த கிரியேட்டரும் இந்த கிரியேஷன்ஸும் தேரியே இல்லைன்னு ஆயிடும். கல்வியும் அறிவும் எதிரியாகவே தோணுது அவங்களுக்கு. நீங்கள் சொல்ல வர்றது இஸ்லாம் ஒரு வகையான சூழலை உருவாக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது மனுஷனுடைய சுதந்திரமான வளர்ச்சியையும் அறிவியல் ரீதியான பார்வையையும் தடுக்குதுன்னு, அதனால் இஸ்லாமிய நாடுகள் எல்லாமே பின்தங்கி இருக்குன்னு அப்படின்னு தான் நீங்கள் சொல்கிறீங்க. நான் அந்த விஷயத்துக்கு தான் வரேன். எந்த ஒரு மதத்தை எடுத்துக்கிட்டாலும் அது மறை நூல்களை அடிப்படையாக கொண்டதாக தான் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு புக்கு கூட இல்லாமல் எந்த மதமும் இல்லை. ரிலிஜியன் ஆஃப் த புக். நாம் ரிலிஜியன் ஆஃப் த புக்ஸாக இருக்கோம். நிறைய புக் இருக்குது. நம்மக்கிட்ட பல புத்தகங்கள் இருந்தாலும் நாம் வேதம் வைதீக தர்மம் தான் சொல்லுவோம். ஒரு புத்தகன்றது எழுதப்பட்ட ஒன்று தார்மீக மக்கள் சொல்கிற மாதிரி. அது ஏதோ ஒரு காலகட்டத்தில் இங்கேருந்து இறங்கி வந்தது. அந்த புத்தகம் எந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டதோ அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி விஷயங்கள் மாறும். அதில் எழுதப்படுறது விஷயம் நல்லது, அதுவும் சரியும் கூட. அந்த காலத்தில் அந்த நிகழ்ச்சிகள்லாம் நடந்திருக்கும். அதனால் தர்மத்துடைய காவலர்களுடைய கடமைகள்லாம் என்னன்னா, அவங்களுடைய அறிவுக்கு எட்டிய வரைக்கும் பழைய விஷயங்களை மரியாதையோடு எடுத்துக்கிட்டு அதை கொண்டு போயிட்டு மியூசியமில் வச்சிடணும். காலத்துக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை எட்டமல் மாதிரி நிரந்தரமானத்தை, உங்களுக்கு சொல்கிறது புரியுதா? காலத்தை கடந்த
டைம்லெஸ். இதை நம்ம எப்போவுமே ஃபாலோ பண்ணணும். நாம் ஃபாலோ பண்ணுறதில்ல. ஆனால் இந்த விஷயம், இதில் இருக்கிற டீசதி கடிவன், இந்த காலத்துக்கு இது முக்கியம் இல்லாதது. இதோடைய சென்ட்ரல் மெசேஜ் இதுதானே தற்காலிகமாக சாதாரண மொழியில், கான்டெம்பரரி மொழியில் தங்களுடைய மறைநூல்களை இன்டர்பிரேட் பண்ணி மக்களுக்கு இதுதான் இன்னைக்கு சூழ்நிலையில் இருந்த நூலுக்கான பொருள்னு புரிய வைக்கிறாங்க. அப்படி புரிய வைக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒருத்தர் வேணும்ல. அவங்களும் அந்த புத்தகத்தை தெளிவாக படிச்சிருக்கணும்ல. இஸ்லாம் அதுக்கு இடம் கொடுக்கறதில்ல. இப்போ நீங்க இஸ்லாமை அடிப்படையாக வச்சு பார்த்தீங்கன்னா காலத்துக்கு ஏற்ற மாதிரி விஷயங்கள் எல்லாமே அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும். மேலோட்டமாக இருக்கிற விஷயத்தை நீக்கிட்டா இதோடைய கோர் விஷயம் அதை மட்டும் எடுத்து பார்த்தா அதில் சென்ட்ரல் மெசேஜான் தௌஹீத் தெரியும். அது டோட்டல் நான் டுவாலிட்டி, அது அங்கேயும் நல்லா தெரிய வரும். ஆனால் அதை வெளியே கொண்டு வர முயற்சிக்கிறவங்க எல்லாரும் இந்த மன்சூர் மாதிரி துன்புறுத்தப்படுவாங்க. மன்சூர் எப்படி கொல்லப்பட்டாருன்னு தெரியுமா? அவர் ஒன்றும் சாதாரணமாக கொல்லப்படலை. அவருடைய மரணம் ரொம்பவே கொடூரமாக இருந்துச்சு. கண்ணு, மூக்கு, நாக்கு இது எல்லாத்தையும் வெட்டி துன்புறுத்தி கொண்டாங்க. அதனால் யாரும் சீர்திருத்தவாதியாக விரும்ப மாட்டாங்க. இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமிய சூழல், அதே சமூகம், அதே மத கொள்கைகள், வார்த்தைகள் மற்றும் பழக்க வழக்கங்களை வாழ்ந்துட்டு வர்றதுனால அதில் மாற்றத்தை ஏற்படுத்துறது ரொம்பவே கஷ்டங்கிறது உங்களுக்கு எப்படிப்பட்ட விஷயமா தெரியுது? அதற்கு தான் செய்யும். பாருங்க, மதத்தை எடுத்துக்கிட்டா அடிப்படை கொள்கைகளை புரிஞ்சிக்காம இருந்தால் அவங்க ஏமாற்றப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்களையும் சேர்த்து மற்றவங்களையும் தேவையில்லாமல் பாதிக்கப்படுவாங்க. அதுதான் உண்மை. சரி, என்னோட கேள்வியுடைய 2வது பகுதி என்னன்னா, பெண்களுக்கு 1/3 இடம் நாடாளுமன்றத்தில், சட்டமன்றத்தில் கிடைக்கிற இந்த நிலையில் பெண்களுடைய நிலைமை புத்தாண்டுக்கு அப்புறம் எப்படி இருக்கும்? நான் கேட்கறது இதுதான். பெண்களுக்கு இந்த அவல நிலைமை எப்படி ஏற்பட்டுச்சு? ஒரு நோய்க்கு என்ன காரணம்னு தெரிஞ்சால் மட்டுமே அதுக்கான மருந்தை கண்டுபிடிக்க முடியும். பெண்களுக்கு எப்படி நிலைமை ஏற்பட்டுச்சு? இயற்கையில் ஆணும் பெண்ணும் சமமாக தான் பிறக்கிறாங்க. ஒரு வீட்டில் பெண் குழந்தை பிறந்தாலும் ஆண் குழந்தை பிறந்தாலும் எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது. 2 குழந்தைங்களுமே சமந்தான். காட்டுக்கு போனால் ஆண் அப்புறம் பெண் விலங்குகள் ரெண்டுமே அவங்களுடைய வேலைகளை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த நோய் எங்கேருந்து வந்ததுன்னு தான் நான் கேட்குறேன். பெண்களை கஷ்டப்படுத்துதுன்னு சொல்கிற நோய் கூட மதத்துடைய முகமூடியை போட்டுட்டு வருது. மதத்துடைய பெயரில் இதெல்லாம் செய்கிறதுலாம் ரொம்ப தப்பு. பெண்களுடைய நிலைமையை எவ்வளவு தாழ்த்துறாங்களோ அதே அளவுக்கு அவங்கள மேம்படுத்தணும். பெண்கள் மீது நடக்கிற கொடுமையை ஒரு சமூக பிரச்சனை அப்படின்னு நாம் தாராளமாக சொல்லலாம். ரிலீஜியஸ்லி அப்ரூவ்டு, தர்மமே அங்கீகரிச்சதுன்னு சொல்கிறோம். ஒரு பொண்ணோட இடம் கணவனுடைய காலடியில். ஒரு பெண்ணுக்கு கல்வி தேவையே இல்லை இப்படின்லாம் சொல்கிறாங்க. குருவோட தேவையோ இல்லை. கணவனே தெய்வம், கணவனே குருன்னு சொல்கிற மத கொள்கைகள் இருக்கிற வரைக்கும் பெண்களுக்கு நாம் எந்த அளவுக்கு அதிகாரம் கொடுத்தும் பயனே கிடையாது. நீங்கள் பெண்களுக்கு 1/3 இடம் மட்டும் இல்லை, 3/4 இடம் கொடுத்தாலும் ஒன்றும் மாறாது. எங்கே நோய் வந்துச்சோ அந்த இடத்துல தான் சிகிச்சையை நாம் ஆரம்பிக்கணும். நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற தர்மங்கிறது ஒவ்வொருத்தரையும், எல்லாரையும் ஆனா பெண்ணான்னு பார்க்காம ஒரு சக மனுஷனா விழிப்புணர்வோடு பார்க்கணும். தர்மங்கிறது அந்த மாதிரி கிடையாது. தர்மங்கிறது உடலை பார்த்து எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியாது. நீங்கள் ஆணோ பெண்ணோ இல்லை, விழிப்புணர்வு தர்மம்னு சொல்லணும். உணர்வு விடுதலையான பொண்ணுங்க தாங்களே முன்னேறிடுவாங்க. அவங்களுக்கானதை அவங்களே அடைஞ்சிருவாங்க. இயற்கை கொடுத்ததை நாம தான் தேவையில்லாமல் சமூகம் கட்டி போட்டிருக்கு. அதிலிருந்து விடுவிச்சு பொண்ணுங்க தங்களால் தங்களுக்குரிய இடத்தை அடைவாங்க. நாம கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆச்சாரியா சார், புது வருஷத்தில் நாம் சபதங்களை பற்றி பேசுவோன்னு தான் நான் ரொம்ப நேரமாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் சவால் தான் மிகப்பெரிய பிரச்சனைன்னு நீங்கள் சொன்னீங்க. அது மட்டும் இல்லாமல் புது வருஷத்தில் இந்த சவால்களை புரிஞ்சுக்கிறது ரொம்பவும் முக்கியம் இல்லை? உங்கள் மூலயமா எங்கள் பார்வையாளர்களுக்கு இந்த விஷயம்லாம் ரொம்ப தெளிவாகவே புரிஞ்சிருக்கும். 2025 புது வருஷம்னாலும் இது ரொம்ப ஆபத்தானது. 2024 விடவும் உலக மனுஷங்களை ரொம்ப தயார்படுத்தணும். ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு. தேங்க்யூ சார். Mm-hmm.